சபையோர் அனைவருக்கும் நமஸ்காரம். தலையெழுத்து அல்லது தலைவிதி என்ற தலைப்பு நான் பேச எடுத்துக்கொண்டது. இறைவன் மனிதனை படைக்கும் பொழுது தலையில் எழுதப்பட்ட விதியின்படியே நம் வாழ்க்கை நடைபெறுகிறது என்றும், நன்மையும் தீமையும் கூட விதியின்படியே நடப்பதாக எண்ணுகிறோம். அது முற்றிலும் தவறு. தலை என்று குறித்து பேசப்பெறுவது இந்த மனிதனின் தலை அல்ல. நாம் தாயின் கருவில் உற்பத்தியான முதல் நாள் தான் தலை நாள். இந்த தூள தேகம் உண்டாவதற்கு உள்ள முதல் நாளே. அந்த நாளை வைத்துத்தான் தலையெழுத்து தலைவிதி என்று சொல்லப்பெறுகிறது. ஆதி தலைதான் என்று குறிக்கப்பெற்ற தலையெழுத்து என்பது நாம் உள்ளத்தில், அதாவது சூட்சும தேகத்தில் உள்ள எழுத்துக்கள். குரு என்பவர்கள் உன் தலையோட்டில் உள்ள விதி எழுத்தை மாற்றி மது எழுத்தை அங்கு பதிப்பார்கள். உன் பாவ இருட்டை உலர்த்தி உன்னுடைய இதயாசனத்தில் சிவன் என்ற வாடாத தீபத்தை ஏற்றி வைப்பார்கள். விதி என்பது இறைவனுடைய கையேடு. விதி போல ஆகும் என்றால் வேதமும் அதற்குரிய வேலையும் எதற்கு? பாவி என்று உன் விதியை பின் வேதம் எதற்கு? விதியை விட்டு மதியின் மேல் ஏறி சென்றால் கரையாகிய யமன்வடரை கடந்து மோட்சத்தில் சேரலாம். நிஜமான அன்பு ஆசிரியரிடம் வைத்து அவரிடம் மறைப்பு திவலை கூட இல்லாமல், கள்ளத்திவலை கூட இல்லாமல், சர்வமும் அவருக்கு தெரியாமல் நடவாது என்ற எண்ணத்துடன் நடப்பவனுக்கு விரோதமாக ஒரு தூசி பறந்தாலும் அது சங்கு அரிக்கப்படும். அந்த ஆபத்து எல்லையில் ஆசானவர்களே வந்திருப்பார்கள். அப்போத்தவன் உள்ளத்தில் ஆசான் என்னுமே சதா நிறைந்திருக்கும். மற்ற எண்ணங்கள் தவிக்கப்படும். அப்படிப்பட்டோரின் விதித்தலையை மதித்தலையாகவும் புழுத்தலையை வைரத்தலையாகவும் ஆக்குகிறவர்கள் கைலாசவாசரின் திருச்சந்நிதி அடைந்து அவரது கொலுவாசத்தில் அமர நாம் இந்த மானிட சட்டையை எடுத்தோம். நாமும் நமது தெய்வத்தின் அருள்வாசிகளை பெற்று வாழ்வோம் என்று கூறி என்னுடைய முத்திப்பேரரை தொடரும். நமஸ்காரம். சொல்லறிய நாள் வேதம் அங்கம் மாறோ, சுருதி முடி பேசி வரும் வேதாந்தங்கள், வல்ல சித்தர்களும் பாரவான்கள் எல்லாம் வார்த்தைக்கே சரி சொல்லி ஒத்து கொள்ளோம். நல்ல திரு யோக்கியர்கள் புகழும் தெய்வ நாயகமே சாலை மணி விளக்கே போற்றி, அல்லலரும் பிறவி பிணி மருந்தே போற்றி, ஆண்டவாமை பயனை அளந்த தேவே. இந்த மாத கிளச்சபைக்கு வருகை தந்துள்ள அனைவர்களுக்கும் நமஸ்காரம். இப்ப உலகத்துல நவநீத கிருஷ்ணன் சொல்லி பெயர் வச்சிருக்கிறாங்க. நவநீத கிருஷ்ணன் என்று பெயர் வைத்துள்ளார்கள். அதற்கு அர்த்தம் என்ன என்று தெரிந்தால், நவநீதம் என்றதும் புது வெண்ணெய் என்ற அர்த்தம்தான் எல்லோருக்கும் வரும். ஆனால் அதற்கு மெய் அர்த்தம் வேறு ஒன்று இருக்கிறது. அனிதத்தின் அழிவை நோக்கி வேகமாக பாய்ந்து செல்லுகின்ற நவத்வாரங்களாகிய 9 வாசல்களையும் உள்தாளிட்டு அவற்றை மெய்நெறி நீதத்தின் பால் திருப்பி ஆக்கும் நவோனத செயலே நவநீதம் ஆகும். அந்த செயல் கைவரவானவரே நவநீத கிருஷ்ணன். இந்த பூமியானது தங்கம், வெள்ளி முதலிய உலோகங்களையும் வைரம், வைடூரியம் போன்ற நவரத்தினங்களையும் உண்டாக்குகிறது. இன்னும் இதனிடம் எந்த விதை போட்டாலும் அதற்கு வேண்டிய ரசத்தை எடுத்து வளர்ப்பிக்கப்படுகிறது. இவ்வாறு கோடாகோடியான செடி, கொடி, புல் பூண்டு மர வகைகள் உற்பவம் செய்வித்து மனிதன் முதலாகிய சர்வ சகல ஜீவராசிகளுக்கும் வேண்டிய வேறு வேறு காரசாரமான உணவு கோடி சங்கங்களை
காலகாலம் அளந்து கொண்டு இருக்கிறது. இந்த உன்னதத்தை வளம் பெற்ற பூமாதேவியினிடத்தில் பரிசுத்த ஜீவ பிரயாணமானவர்களை அடக்கம் செய்தால் அவர்கள் உடல் அழியாத நித்திய உலகத்திற்கான பொன் உடலாக விளைவேற்றம் பெறுவதற்குரிய ரஸ்துக்களை ஊட்டி வளர்ப்பிக்கப்படுகிறது. ஆனால் அதே மண்ணில் ஜீவ வித்து சிதறி கசப்பு தீட்டு பிறநாற்றம் ஜலம் வெளியாகி செத்த பாவியை புதைத்தால் அவன் தேகம் அழுகி இத்து போவதால் உரு இல்லாமல் மண்ணோடு மண்ணாகிறது. அப்படி அழிந்து மண்ணாகும் பாவி 200 அடி நீளம், 200 அடி அகலம், 200 அடி ஆழம் உடைய பூமியை நாரடித்து கெடுத்து விடுகிறான். மேற்சொன்னபடி அவன் உடல் மண்ணோடு மண்ணாக போவதற்கு கொடிய நெருப்பால் தைக்கப்படும் நெடுநாள் வேதனையை அனுபவிக்கின்றான். அவன் உடலில் உள்ள மாமிச பாகங்கள் சுலபமாய் அழிந்துவிடும். ஆனால் அவன் தேகத்தில் உள்ள கோடிக்கணக்கான சிறிய பெரிய நரம்புகள் லேசில் அழிவதில்லை. கடைசி நரம்பு இட்டு மடியும் வரை கொடிய அக்கினியில் அவன் வேகும் வாதையை அனுபவித்தே ஆக வேண்டும். இவ்வாறாக சகிக்கொண்ணாத வேதனையில் நெடுங்காலம் நீடித்து அவன் துன்பப்படுவதைக் கண்டு இரக்கமுற்றி பாவிகளின் பிணத்தை நெருப்பில் போட்டு கொளுத்துவதே புண்ணியம் என்ற சட்டத்தை வேதவியாசர் தான் கொண்டுள்ளார். என்னன்னா எல்லாரும் செத்தவங்க பூரா போய் நெருப்புல போட்டுருக்குன்னு சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா வேதவியாசர். வேதவியாசர் மட்டும் சொல்லாம இருந்தாதான் இன்னைக்கு இந்த உலகமே கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கும். அவர் தகனம் செய்யப்படுவதால் நரம்புகள் நைந்து போகும் வரை மண்ணில் வேகுவதால் ஏற்படும் நெடிய அவஸ்தையில் ஒரு சில மணி நேரத்தில் அனுபவித்து தீர்த்து விடுகிறது. அதோடு கூட அவனால் நாரடிக்கப்பட்டு கெடும் 200 கன அடி பூமியும் கெடாமல் தப்பித்துக் கொள்கிறது. பாவிகளை கொளுத்தப்பட வேண்டும் என்ற சட்டத்தை வேதவியாசர் இந்த பாரத தேசத்தில் எடுத்து வைக்கப்படாமல் இருந்தால் நம் புண்ணிய பூமியாகிய இத்தெய்வ பூமி விரைவில் கெட்டு நாரி போயிருக்கும். பிறகு அதை சுத்திகரிக்க பிரளயத்தை வெகு பக்கத்தில் கொண்டு வர நேர்ந்திருக்கும். மலைகளையும் கடல்களையும் பாரப்பெரிய மரங்களையும் கோடான கோடி செடி கொடிகளையும் எண்ணற்ற ஜீவராசிகளையும் தூக்கி சுமந்து சுழன்று வரும் இந்த பூமிக்கு மனிதனின் இந்த பவபாரமே சுமையாக தோன்றுகிறது. இந்த சத்திய நடைமுறை அறியாதவர்கள் செத்தவர்கள் எல்லோரும் நெருப்பை போட்டு கொளுத்துவது புண்ணியம் என்று சொல்ல ஆரம்பித்து சைவ புத்த மதங்கள் எல்லாம் பரப்பி மாற்ற முடியாத ஏற்றத்தில் வலுத்து நிலைத்து விட்டது. இன்னொரு பக்கம் கிறிஸ்து மதம், இஸ்லாமிய மதம் பரிசுத்த ஜீவ பிரயாணம் ஆனவர்களுக்கு செய்ய வேண்டிய நடைமுறையை செத்த பாவிகள் எல்லோரையும் மண்ணில் போட்டு அடக்கி இந்த பூமியை நாரடிக்கிறார்கள். மேலே விவரித்து வெளியாகிய பார ரகசியத்தை நாம் எடுத்து கூறாவிட்டால் நீங்களாக யூகித்து எந்த காலத்திலாவது அறிய முடியுமா? முடியாது. தெய்வ நீதி வரன்முறையை செயல்களில் வைத்து இவை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய அதிமுக்கியமான ரகசிய விடிவுகள் அல்லவா? எப்படியோ நீங்கள் இங்கு வந்து இந்த மெய்வெளி சபைக்குள் ஆனதால் இறைவன் செய் நன்றியாகிய 8 பெருங்கடனை 7ஆம் பிறப்பு உடலம் எடுத்து வைத்து தீர தோடன்றி உண்ட காலத்தை நாரடிக்க நின்ற பாவத்தை உங்கள்பால் நிவர்த்திக்க பெற்றது. இறைவன் மனிதனை அறியாத நிச்சய வஸ்து வித்தினை கொண்டு படைத்துள்ளார். இவ்வாறு மகா உன்னதத்தில் உண்டாக்க பெற்ற இந்த அறிவு உடல் இருக்கும் போதே எவன் அணுகா சத்திய பரிசுத்தவனாக ஒருவன் இந்த மெய்வெளி சாலையில் வந்து அடைந்து ஆகிக் கொள்ளவில்லை என்றால் அதே நித்திய வித்து கடைசியில் கெட்டு மாறி சகிக்க முடியாத கொடிய நாற்ற அவஸ்தையில் நித்திய வித்தாக ஆகிவிடுகிறது. வர இருக்கின்ற நெடுங்கால நரக வாழ்க்கைக்குரிய தூரத்திற்கும் அதுவே முதல் முனையாக நின்று கொள்கிறது.
இதை அறிந்து தப்பிப்பது என்பது கோடியில் ஒருவருக்கே கிட்டும். பெரியோர்கள் தங்கள் கரத்தில் வைத்துள்ள தெய்வ முதலாகிய பிரணவத்தை ஒருவனுக்கு கட்டாயப்படுத்தி கொடுக்க முடியாதே. தானே விரும்பி வந்து இணங்கி பழகி பணிந்து கேட்டு காத்து கிடக்கிறவனுக்குத்தான் அளிக்கப் பெறுகின்ற பெரு முதலாச்சே அது. அவ்வாறான ஆத்திரம் பொதுவான மக்களிடம் ஏது? ஆகவே நித்திய உடலை கைபெறாத பாவிகள் தானே எங்கும் அதிகமாக இருப்பார்கள். அவ்வளவு பேரையும் இதுகாலம் வரை மண்ணில் புதைத்திருந்தால் இந்த பாரத பூமி எந்த அதோகதியை அடைந்திருக்கும்? தேவவியாச பகவான் அதை எடுத்து இத்தேவ பூமியை காப்பாற்றினார்கள் என்பது எம் கையகத்தே உங்களுக்கு அல்லாது வேறு எவருக்காவது அறிய வருமா? வரவே வராது. ஒருவன் தர்மம் செய்கிறேன் என்று வறுமையில் வாடும் மக்களுக்கு உணவு, பணம் இதையெல்லாம் செய்கிறான். இதை பெற்றவர்கள் நீங்கள் மகா பிரபு, தர்மராஜா என்று எல்லாம் அவனை பார்த்து கூறுகிறார்கள். இதை கேட்டதும் அவனின் உள்ளம் மிக மகிழ்ச்சியில் ஆழ்ந்து விடுகிறான். இதை அவன் தர்மம் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறான். இது தர்மம் அல்ல. தர்மம் என்பது அழித்தலையை அழியாத்தலையாக மாற்றி, பவத்தலையை தவத்தலையாக மாற்றி, விதித்தலையை மதித்தலையாக மாற்றி, புழுத்தலையை வைரத்தலையாக மாற்றி ஆக்குவதே தர்மம். தர்மம்னா அழித்தலையை அழியாத்தலையாக மாற்றி, பவத்தலையை தவத்தலையாக மாற்றி, விதித்தலையை மதித்தலையாக மாற்றி, புழுத்தலையை வைரத்தலையாக மாற்றி ஆக்குவதே தர்மம். இதை எறியாமல் வீணாக பணத்தை செலவு செய்கிறார்கள். அமரர், மனு, விலங்கு, புல், ஊர்வன, ஜலம்வாழ் ஜந்து, தரிக்கினம் என்ன பெற்ற எழுவகை தோற்றத்தில் நரனாக உள்ள இவனது பேரே காண முடியவில்லை. ஆகவே எப்படியாவது ஒரு செமிக்கையில் இவன் மனுவாக மெய்த்தேற்றம் உள்ள மனிதனாக ஆகிக்கொள்ள வேண்டும். மனித உடம்பெடுத்து பிறந்த பிற்பாடுதான் ஈசன் நாமத்தை இவன் தலையில் சூட்டுகிறார்கள். அந்த நாமத்திற்கு உரிய பொருளாகிய தன் ஜீவனை அறிய ஆசை வருகின்றவனே மனிதன். அந்த ஆசை வந்தால் போதும், அவன் மனிதன் என்ற பெயர் வந்து விடுகிறது. ஆனால் தன் ஜீவனை அறிகின்ற செயல் அவன் கையில் இல்லை. ஒரு மெய்க்குருபிரானிடம் இவன் சரணாகதி அடைந்தால்தான் ஜீவனை அறிய முடியும். ஜீவனை அறிய வேணும் என்று ஆசையால் தூண்டப்பெற்ற அந்த ஆசையை பூர்த்தி செய்தவல்ல ஒரு மெய்க்குருவை தேடலாம் அல்லவா? தன் ஜீவனை சந்திக்க ஆசை இல்லாதவன் அழகை என்ற குளத்தில் இருந்தே வீணாகிறான். ஆகவேதான் எழுவகை தோற்றத்தில் அவனை சேர்க்கவில்லை. ஒரு குரு பெருமான் சன்னதியை தேடி அடைந்து அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் அவனை மனிதன் என்று வேதம் ஏற்றுக்கொள்கிறது. பிறகு குருபிரானின் பேரிரக்கத்தால் தன் ஜீவனை சந்தித்து தேவனாக ஆகுகின்ற மறுபிறப்பை அவன் அடைகிறான். ஒரு ஊர்ல ஒரு ராஜா எதிரி நாட்டுல படையெடுத்து அவனை வென்றுட்டாரு. ஆனால் அவனை கொல்ல மனசு வரல. எனக்கு ஒரு உதவி செய் என்று கேட்கிறார். நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன், அவள் என்னிடம் ஒரு விஷயத்தை சொல்வேன், அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்றார். நான் என்ன கண்டிஷன் என்று கேட்டார். ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஆழ்மனதில் என்ன இருக்கிறது என்று தெரிந்து சொல் என்கிறார். ஆனால் நான் பல பேர்களிடம் கேட்டேன், ஒன்றும் சொல்ல தெரியவில்லை. ஆனால் நீ போய் கேட்டு வந்து சொல் என்றார். அவனும் பல இடங்களில் போய் பார்த்து விசாரித்து விட்டு ஒரு சூரியக்கார கிழவியிடம் வந்து சேர்கிறார். அவனிடம் ஒவ்வொரு பெண்ணிடம் ஆழ்மனதில் என்ன இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு அந்த சூரியக்கார கிழவி என்ன சொல்லுது, இதுதானா உனக்கு, இதுதானா எனக்கு தெரியும், நான் அதை சொன்னால் நீ எனக்கு என்ன செய்வாய், என்ன தருவாய் என்று கேட்கிறது. அதற்கு அந்த ராஜா நீ எதை கேட்டாலும் தருகிறேன் என்று வாக்கு கொடுத்து விடுகிறார். ஒரு பெண் அவள் தன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தானே முடிவெடுக்க முடியவில்லை என்று நினைக்கிறார். அதுதான் பதில். ஒரு பெண்கள்கிட்ட கேட்டோம்னா என் சம்பந்தப்பட்ட விஷயத்தை
நானே முடிவு எடுக்க முடியலே என்று சொல்றாங்க. அவனும் போய் ராஜாவிடம் சொல்ல, அவன் காதலியை சரி, அதுதான் சரியான பதில் என்று அவன் ராஜாவை திருமணம் செய்து கொள்கிறான். இந்த ராஜாவை அவன் விடுதலை செய்து விடுகிறான். உடனே அவன் அந்த சூனியக்கார கிழவியிடம் வந்தான். நீ சொன்ன பதில் சரிதான், நீ என்னிடம் என்ன கேட்கப் போகிறாய் என்று கேட்டார். உடனே சூனியக்கார கிழவி, உன்னை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு கேட்கிறாப்ல. அவர் உடனே சரி, நாளை காலை 10 மணிக்கு திருமணத்திற்கு வேண்டிய பொருள்களுடன் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு மறுநாள் இவன் திருமணத்திற்கு வேண்டிய ஜாமான்கள் கிழவி இருக்கும் இடத்திற்கு வருகிறார். அங்கு அந்த சூனியக்கார கிழவி இல்லை. அதற்கு மாறாக ஒரு அழகிய பெண்மணி அமர்ந்து இருக்கிறார். அந்த பெண்ணிடம், இங்கு ஒரு கிழவி இருந்ததே, அது எங்கே என்று கேட்டாள். அதற்கு அந்த பெண்மணி, நான் தான் அந்த கிழவி என்றதும் இவன் சரி, மாலை மாற்றிக் கொள்ளலாம் என்று தயாரானார். உடனே அந்த பெண்மணி ஒரு கண்டிஷன் போட்டாள். நான் இந்த கோலத்தில் நீ வெளியே போகும்போது இருப்பேன், வீட்டிற்கு வந்தவுடன் சூரியக்கார கேள்வியாக மாறிவிடுவேன், இதற்கு என்ன சொல்கிறாய் என்று கேட்டது. அதற்கு இவன், அது உன் சம்பந்தப்பட்ட விஷயம், நான் தலையிடவே இல்லை, உனது விருப்பம் போல் செய்கின்றார். அவள், நீ எப்போது என் விருப்பம் போல் செய்கின்றாயோ எப்பவும் நான் இந்த தோற்றத்திலே இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். அவர்களது திருமணம் நிறைவேறியது. எப்போது நம் பெண்கள் தலையில் கண்டிஷன்களை திணிக்கிறோமோ அப்போதுதான் ஒரு பெண் சூனியக்காரியாக மாறுகிறாள். அவள் விருப்பம் போல் விட்டால் எல்லாம் நல்லபடியாகத்தான் நடக்கும் என்று இந்த கதையின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நமஸ்காரம். புத்தி பேருவை மீண்டும் தொடரும். அடுத்தபடியாக சாலையிலிருந்து வருகை கொண்டுள்ள மீன்வெளி குடிவாச குமார சாலை ஐயப்பன் அவருடைய புத்தி பேர்கள்